வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு ப்ளவுஸ் போடும்போது இந்த முன்கழுத்து வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். இந்த இடம் வந்து சுருக்கமாக இருக்கும். அது ஏன் வருது, எதனால் வருதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வர்ற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள், ஆல்ரெடி கட் பண்ணிவிட்டேன். இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த டிப்ஸு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ வந்து இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்ஸ் உயரம் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு 15 வச்சுருக்கேன் தைக்கிறதுக்கு போக. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பின் உயரமே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா முன் உயரம் வந்து நீங்கள் அளக்க வேண்டியது இல்லை. முன் உயரம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தையலுக்கு விட்டுட்டு இருக்கிற அளவு இந்த மடித்து தைச்சிடும் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இந்த அளவு அப்படியே நீங்கள் முன் உயரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்பக்கம் இந்த துணி வந்து லூஸாக இருக்கும். இப்போது அது எதனால் வருது, அது எதுக்காக லூஸ் வருதுங்கிறது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து லூஸ் இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது இந்த மாதிரி லூஸ் இப்படி ஒரு கோடு விழுந்துச்சுன்னா உங்களுக்கு முன் உயரம் வந்து அதிகமாக இருக்குன்ட்டு அர்த்தம். அந்த மாதிரி முன் உயரம் அதிகமாக இருக்கும்போது போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இழுத்துக்கிட்டு இப்படி போட்டுட்ருக்கோம். அதனால் வந்து சுருக்கம் வந்து இப்படி விழுவுது. அதே உங்களுக்கு ஆம்போல் பக்கம் வந்து சுருக்கம் அதிகமாக இருந்துச்சு, இறக்கம் அதிகமாக வச்சு வெட்டிட்டிங்கன்னா இப்படி வரும் பாருங்கள், இப்படி இருக்கும் இந்த சுருக்கம். அப்போ வந்து நீங்கள் இந்த பக்கம் வந்து அதிகமாக இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் சுருக்கம் இப்படி வந்துச்சுன்னா ஆம்போல் பக்கம் மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு சுருக்கம் வந்துச்சுன்னா முன்கழுத்தில் வந்து சுருக்கம் இருக்குன்ட்டு அர்த்தம். அதனால் வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அடுத்த தடவை வந்து நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1/2 இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க. எப்பயுமே ஆம்போலும் முன்கழுத்தும் ஒரே அளவு தான் இருக்கணும். மீறி போனால் ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தலாம். ஆம்போல் பார்த்தீங்கன்னா 6.5 வச்சுருக்கேன். முன்கழுத்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. 7 இன்ச்சு வச்சுருக்கேன். இதை விட ஒரு 1/2 இன்ச்சு தான் எப்பயுமே வரணும். கம்மியாக போனாலும் போகலாம். அதிகமாக படுத்தினீங்கன்னா உங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் வந்து இப்படி பாருங்கள் இழுத்துக்கிட்டு இருக்கும். அதே போல் முன் உயரமும் நீங்கள் அதிகமான உயரம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் 15 இருக்குது. இப்போ அது நான் பேக் உயரமும் 15 தான் வச்சுருக்கேன், இதுவும் 15 தான் இருக்குது. இந்த மாதிரி உயரம் வந்து கரெக்டாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இழுத்து இப்படி போடும்போது உங்களுக்கு சுருக்கம் இருக்காது. கொஞ்சம் கம்மியாக போனாலும் பரவாயில்ல, நம்ம இழுத்து இப்படி ஏன்னா இது கிராஸ் கட்டிங் தான், இழுக்க வரும். கம்மியாக போனாலும் உங்களுக்கு இழுத்து வந்து நம்ம கொக்கி போடும்போதோ இல்லை கீழே வந்து பட்டி கரெக்டாக உட்காரும்போது உங்களுக்கு வந்து இந்த லூஸ் இருக்காமல் நல்லா இருக்கும். அதே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த துணியெல்லாம் மிச்சந்தானுங்கள் இருக்கும், இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி லூஸ் விழும். அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து முன்கழுத்தும் சரி ஆம்கோலும் சரி அளவுக்கு அதிகமாக கட் பண்ணிடாதீங்க. அளவு கரெக்டாக வச்சு கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கையோடைய அளவு வந்து 18 இன்ச்சு இருக்குது எனக்கு. இப்போ பாருங்கள் அளந்து கட்டுறேன். 18 ஆம்போல் சுற்றளவு வந்து 18, 9.5 வருது. இந்த இடம் பார்த்திங்கன்னா 9.5 வருது. நம்ம வந்து இங்கே ஒரு டாட் பிடிக்க போகிறோம், அதனால் 1/2 இன்ச்சு போயிடும், 9 இருக்கும். அதே போல் இந்த டாட் அளவு, இந்த டாட் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, இந்த பட்ஸ் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தை விட 1.5 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த டாட் வந்து நீங்கள் அளந்து இந்த ஒரு ப்ளவுஸுடைய அந்த நடுவரில் இப்படி வச்சிங்கனால அந்த கப்பு சைஸ் வந்து இப்படி நிற்கும். இங்கேருந்து இப்படி அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து 5 இன்ச்சு வருது. இப்போ 5 இன்ச்சுக்கு நான் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இது போல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து இங்கே பிடிக்கும்போது இங்கே 5 இன்ச்சு இருக்கும், வச்சு பார்க்கும்போது இங்கே 4.5 தான் இருக்கும். ஆனால் இப்படி வச்சு பார்க்கும்போது இப்படி டாட் பிடிச்ச வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த நடு சென்டரில் 5 தெரியும். நீங்கள் இங்கேருந்து 5.5, 5 வரும், 4 வரும், 4.5 வரும், இப்படி தான் வரும். இந்த மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் இங்கேருந்து தான் நீங்கள் வந்து டாட்டு வந்து அளந்துக்கணும். இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போது இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு, இந்த பக்கமும் 1.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இது உயரம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு. இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். நமக்கு கப்பு கரெக்டாக உக்காந்தாதான் ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த இடமும் பார்த்துக்குங்க, இது நடு சென்டரில் வரணும் இந்த டாட்டு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பெரிய உடம்பாக இருந்துச்சுன்னா 1.5 வரும். இந்த கேப்பு வந்து 1.5 வச்சுக்கலாம்.
இப்படி நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. அப்புறம் இங்கேருந்து 1.5 இந்த இடம் வருது. இதுவும் இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்படி தாங்க வரும். கரெக்டாக பார்க்குறதுக்கு அக்கண்ணா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கப் வந்து கரெக்டாக நிற்கும். இப்போ நம்ம இந்த டாட் பிடிக்கும்போது இந்த 2 துணியும் சமமாக இருக்கணும். நமக்கு வந்து இப்படி வந்துச்சுனாலும் இந்த டாட் வந்து கரெக்டாக வராது. அதே போல் இந்த பக்கம் போணுச்சுனாலும் இந்த டாட் வந்து மேலே ஏறின மாதிரி இருக்கும். ரெண்டுமே சமமாக இருக்கிற அளவுக்கு இருக்கணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருக்கவங்களுக்கு இது வந்து 3/4 இன்ச்சு வரும். இந்த டாட் பிடிக்கிறது வந்து 3/4 இன்ச்சு வரும், 1 இன்ச்சு வரும். கொஞ்சம் பெரிய உடம்புக்கு 1.5 இன்ச்சு வரும்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நமக்கு மேலேருந்து இந்த பஸ்ட்டு அளவு எடுத்துக்கிட்டு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த டாட் வந்து மார்க் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது 3.5ன்னு வச்சுக்கோங்க. இந்த வந்து குடஞ்சி கட் பண்ணுறது வந்து இப்போ இப்படி இருக்கும் ப்ளவுஸ். நான் ஆல்ரெடி இது கட் பண்ணிட்டேன். அதனால் வந்து இந்த டிப்ஸு சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்ததுனால எனக்கு வந்து முழுசாக தொழில் தெரியல. இப்போ பாருங்கள் 3. எப்பயுமே இந்த டாட் உயரத்தை விட 1/2 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிக்கணும். இப்படி வச்சு நீங்கள் 2 பக்கம் ஒரே அளவு ஒரு போட் மாதிரி கட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு அளவு சரியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பட்டி இந்த ஆம்கோல் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு இந்த முன் பக்கம் பின் பக்கமும் ஒரு 3/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு இருந்தாலே போதும். ரொம்ப வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கை வச்சு தைச்ச வாட்டி என்ன ஆகுனா இந்த கை இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே ஒவ்வொருத்தருக்கு வந்து ரொம்ப இந்த இடம் தூக்கிட்டு இருக்கும். கை துணி மட்டும் தூக்கிட்டு இருக்கும். அது காரணம் நம்ம வந்து இந்த முன்பக்கம் துணி வந்து ரொம்ப இப்படி உள்வாங்கி கட் பண்ணுறதுனால இப்படி இருக்கும். நம்ம போடும்போது அந்த ஜாக்கெட் துணி வந்து இழுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துடும். அதனால் அவங்க போடும்போது கரெக்டாக ஆம்போல் செட் ஆகாமல் அப்படி இழுத்துக்கிட்டு வந்து இந்த இடம் வந்து பப் மாதிரி தூக்கிட்டு இருக்கும். அதனால தான் வந்து ஆம்போல் எப்பயுமே கரெக்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் பட்டி வந்து இது வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. இப்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா முன்பக்கம் வந்து 3.5 இருக்குது, பின்பக்கம் வந்து 3 இருக்குது. இப்போ இது முன்பக்கம் 3.5 இருக்குங்களா, 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சு 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் 3.5 வந்து கட் பண்ணியிருக்கேன். நடு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4லேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3.25 இருக்குது. ஒரு போட் மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு தைச்சிட்டிங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் டாட் பிடிச்சதுமே நமக்கு இது வந்து சரியாக போயிடும். இப்படி வச்சு தைக்கும்போது நமக்கு சரியாக போயிடும். இது தாங்க ஒரு ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட்டு. நமக்கு முன் துணி மட்டும் இந்த ரேடியஸ் சத்துறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா சாரி. இந்த முன் துணி மட்டும் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து சுருக்கம் விழாது. நல்லா வந்து கப் ஷேப்பும் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் சூப்பராக வரும். இந்த சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முன் துணி சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்.